அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களின் ரப்பே, எங்கள் குழந்தைகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். எங்களின் குழந்தைகளை தீங்குகள், நோய்கள், அவநம்பிக்கை, ஹராம் மற்றும் அழிவிலிருந்து பாதுகாத்து அவர்களை இஸ்லாத்தில் உறுதிப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஒவ்வொரு துன்பத்திலும் நிம்மதி பெற, இன்மையிலும் மறுமையிலும் நிம்மதி பெற நீங்கள் எதை தேடினாலும் அது தேடி வரும். அனைத்து துவாவும் கபூலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமா சையதுனா அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா. சையதுனா அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் எங்க போனாலும் அது நலவா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. நான் எங்க போனாலும் நிம்மதியா இருக்கணும். தேடக்கூடிய எல்லா விஷயமும் எனக்கு கிடைக்கணும். எதை நினைத்தாலும் அது என்கிட்ட வந்துடணும். அப்படிப்பட்ட சில பிரார்த்தனைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்கிர் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த திக்கிர், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நான் உன்னிடம் துன்பங்களிலிருந்து விடுதலை கேட்கிறேன். ஆஃபியாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பண தேவை, செல்வத்திற்காக, வாழும் வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை பாதுகாப்புக்காக, மன்னிப்பிற்காக. ஒவ்வொரு துன்பத்திலும் இன்பத்தை கேட்பது, அந்த இன்பம் இன்மையிலும் மறுமையிலும் கேட்பது எவ்வளவு சிறந்த வார்த்தை! நம் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வார்த்தை எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செய்துகிட்டே இருந்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தூங்கினாலும், உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும், எதை பண்ணினாலும் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் திக்கிர். யாருக்கு அதிர்ஷ்டம் வேண்டுமோ, கேட்பது கிடைக்கணுமோ, கேட்காத விஷயங்கள் நடக்கணுமோ, இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தினமும் இந்த திக்கிர் சொல்ல சொல்ல மாற்றங்கள் அல்லாஹ் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நாம் தேடும் விஷயம் நம்மளை தேடி வரும். யாருடைய மனசு மாறணும் நினைச்சாலும் சரி, யாருடைய அன்பு கிடைக்கணும் என்று நினைத்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, எவ்வளவு கடன் பிரச்சனை தீரணும் என்று நினைத்தாலும் சரி, துன்பங்கள் நீங்கணும் என்று நினைத்தாலும் சரி, அல்லாஹ் நடத்தி தருவான். ஏனென்றால் இந்த வார்த்தையால் அவ்வளவு சிறப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இதை திக்கிர் செய்யணும். எண்ணிக்கை இல்லாமல் திக்கிர் செய்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். பெரிய மேஜிக் நடக்கும். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. இன்ஷா அல்லாஹ் எது நடக்கணும் நினைச்சாலும், எது கிடைக்கணும்னு நினைச்சாலும், எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கேட்டாலும் அது நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்கும். எனவே என் நேரமும் இதை திக்கிர் செய்யுங்கள். கண்டிப்பாக 2 நாளில் தெரியும். நம்பிக்கையோடு திக்கிர் செய்தால் கண்டிப்பாக ரப் இரு உலகிலும் ஆஃபியத்தை தருவான். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு நேரத்தில் இந்த சப்தத்தை கேட்டால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இரவு பொழுதுகளில் அடிக்கடி வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சில உயிரினங்களை அல்லாஹ் இரவு பொழுதுகளில்தான் வெளியே உலவ விடுகிறான். இரவில் நாய் குரைப்பதையோ கழுதை கத்துவதையோ யாராவது செவியுற்றால் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். உங்களால் பார்க்க முடியாத மறைவானவற்றை அவை பார்க்கின்றன.
இரவு நேரங்களில் நாய் குரைப்பதையோ கழுதை கத்துவதையோ நாம் கேட்டால் அப்பொழுது அவுசுபில்லாஹி மினஷைத்தான் இரஜிம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.